பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்து விருப்ப மனு வாங்குவதற்கான தேதி குறிச்சிட்டாங்க அதிமுக. அதுதான் நீங்க முக்கியமான திருப்பமா பார்க்கணும். அப்ப விருப்ப மனு வாங்குதல் என்பது 234 தொகுதிக்கு வாங்கலாம். காங்கிரஸ் கூட விருப்ப மனு வாங்குற வைபவத்தை தொடங்கிருச்சு. பணம் கட்ட வேண்டாம். அதிமுக எல்லாம் பணம் கட்டணும். பணம் கட்டி தான் நீங்க விருப்ப மனு, பணம் திருப்பி தர மாட்டாங்க. அதாவது முதல்ல ஜெயலலிதா அம்மா அதிமுக நிற்கும் போது விருப்ப மனு வாங்கினாங்க. ஆனா 234 தொகுதிக்கு வாங்கி கூட்டணி கட்சிக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு பணம் திருப்பி கொடுக்குறோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேர் கொடுக்க முடியல, ஏதோ ஒரு காரணம். அதுல தேனி ஸ்ரீதரன்ங்கிறவரு ஜெயலலிதா பேர்ல வழக்கு போட்டாரு. அந்த வழக்கை வச்சு நடராஜன் வீட்டை வந்து ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டை வச்சு அதுல வந்து ஜெயலலிதா எழுதின ராஜினாமா கடிதம் வந்து கிடைச்சது. அந்த கடிதத்தை வந்து முரசொலியில பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது ஒரு விருப்ப மனு, அதுக்கான பணம்ங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் மாறுதலை ஏற்படுத்துதுங்கிறது. அதுதான் வந்து மார்ச் 25 1989 ஜெயலலிதா சேலையை பிடித்து இழுத்த விவகாரம். அதுல வந்து பாயிண்ட் அடிக்க போன செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து அதிமுக இல்ல. எவ்வளவு காலம் எப்படி மாறி வருதுன்னு பாருங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, தேர்தலுக்கு தயாராகின்றன கட்சிகள், அதிமுக தயாராகிறது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, மற்றும் வந்து கூட்டணி ஆட்சி இல்ல, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொன்னது. இந்த இடத்துல நிலைப்பாடு மாறுது. அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சினா ஆட்சியில பங்கு இல்லை, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி. அப்ப அதிமுக பொதுக்குழு செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானங்களை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி இருக்கு, அவரை தாண்டி அதிமுக கிடையாது, அவர் வைக்கிறது தான் முடிவு. இதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம்.